நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. காவல்துறை மீது விஜய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது காவல்துறைதான் என சிபிஐயிடம் விஜய் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் பெரும்பீர சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு இரண்டாவது முறையாக விஜய் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் 11 மணிக்கு தொடங்கிய விசாரணை 2 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக காவல்துறை மீது சுமத்தியிருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய கேள்விக்கு விஜய் பல்வேறு பதில்களை அளித்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் வாகனம் எங்கு செல்ல வேண்டும், அதாவது விஜயனுடைய அந்த பரப்புரை வாகனம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என காவல்துறை வழங்கிய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றிதான் தாங்கள் நடந்து கொண்டதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டதாகவும் விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது விஜய் வருவதற்கு 7 மணி நேரம் தாமதமானது ஏன் உள்ளிட்ட கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டன. அதற்கு அவர் அதிக அளவிலான வரைவுகள் இருந்தன, அதன் காரணமாக வருவதற்கு தாமதமானதாக விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் அதற்கான ஆதாரத்தை அளிக்குமாறு சிபிஐ தெரிவித்திருந்தது. மேலும் நீங்கள் பேசும் பொழுதே அங்கு நிலைமை மோசமானதை தாங்கள் அறிந்திருக்கவில்லையா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு தற்பொழுது விஜய் பதிலளித்திருக்கிறார். இந்த கரூர் விவகாரத்தில் காவல்துறை வழங்கிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் தாங்கள் பின்பற்றியதாகவும், அதாவது குறிப்பாக அந்த பரப்புரை வாகனம் எந்த வழியாக வேண்டும், எப்படி வர வேண்டும் உள்ளிட்ட அனைத்து வழிமுறைகளையும் தாங்கள் முழுமையாக பின்பற்றினோம். இந்த விவகாரத்தில் முழுக்க காவல்துறை மீதுதான் தவறு இருக்கிறது, அவர்கள்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தமிழ்நாடு காவல்துறை மீது விஜய் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். கடந்த முறை விசாரணையின் பொழுது இந்த விவகாரத்தில் ஒரு சதி நடந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதை சிபிஐ தான் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகளிடம் விஜய் கூறியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் காவல்துறை மீது விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.